ஹாய். இப்போ ஒருத்தர் கொலை பண்ண இடத்துலயே கிட்டத்தட்ட 3 நாள் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். நீங்க என்ன நினைப்பீங்க? ஆனா இந்த சம்பவம் நிஜத்திலேயே நடந்திருக்கு. கொலை பண்ணது யாருன்னு இன்னைக்கு முடிய அந்த கேஸ் முடியல, பெண்டிங்ல தான் இருக்கு. அப்படி அந்த இதுல என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க மனோஜ்குமார். வெல்கம் டு இடி விழும் உண்மை. நிறைய பேரு வீடியோ பாக்குறீங்க, ஆனா ஃபுல்லா பார்க்க மாட்டேங்கிறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு அப்பதான் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவா டீட்டெயிலா புரியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். 1922 ஜெர்மனில ஒரு கிராமம், அழகான கிராமம். அந்த பகுதியில ஆற்றுக்கு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த பண்ணை வீட்டோட பேர் தான் பீட்டர் ஹைபெக். அந்த பண்ணை வீட்டை சுத்தி ஒரு வீடு கூட கிடையாது. சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அந்த வீடை பத்தி கேட்கல என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்க இருந்த மக்களுக்கு அப்ப தெரியல, இந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மர்மமான கேஸா மாறப்போகுது. அந்த வீட்டுல மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. குடும்பத் தலைவர் ஆண்ட்ரூஸ், அவங்களோட மனைவி செசிலியா, அவங்களோட பொண்ணு விக்டோரியா. அந்த விக்டோரியாவுக்கு 2 பசங்க. மூத்த பொண்ணோட பேரு செசிலியா, 7 வயசான சின்ன பொண்ணு. சின்ன பையன் இருக்கிறதுல ரொம்ப சின்ன பையன், அந்த பையனுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகுது. அந்த பையனோட பேரு ஜோசப். புதுசா ஜாயின் பண்ண வேலைக்காரங்க, அவங்களோட பேரு மரியா. அப்படின்னு 6 பேர் அந்த வீட்டுல இருந்திருக்கிறாங்க. சம்பவம் அன்னைக்கு மரியா அவங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரி அப்படிங்கிற ஒரு பெண்ணா அங்க ஹோம்மேடா இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்தவங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை காலி பண்ணியிருக்காங்க. ஏன் வேலையை விட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யாரோ மேல நடக்கிற மாதிரியே சவுண்டு கேக்கு. அப்ப என்னன்னா ஓட்டு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேல பரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பரன்ல யாரோ நடக்கிற மாதிரியே சவுண்டு கேக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அதனாலேயே அந்த வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க தான் மரியா. இதுல சோகம் என்னன்னா, அவங்க அன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு வந்த அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஆண்ட்ரூஸ் நோட் பண்றாரு. அது பனி பெஞ்ச காலம். பனி பெஞ்ச காலங்கிறதுனால அந்த காலடி தடங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி காலடி தடங்கள் அவங்க வீட்டை நோக்கி வந்திருக்குது. ஆனா திரும்பி போன சுவடு எதுவுமே இல்லை, வீட்டு பக்கம் வந்த சுவடு மட்டும்தான் இருந்திருக்குது. மறுநாள் நைட்டு அதே மாதிரி சவுண்டு, யாரோ நடக்கிற மாதிரி மறுபடியும் சவுண்டு கேட்டு இருந்திருக்குது. ஆண்ட்ரூஸ் மேல போய் செக் பண்றாரு, ஆனா அங்க யாருமே இல்லை. இவங்க வாங்காத நியூஸ் பேப்பர் அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் அவங்க மட்டும் இல்ல, அந்த சுத்து வட்டாரத்திலேயே யாருமே வாங்கல. அந்த பேப்பர் இவங்க வீட்டுக்கு வந்திருக்குது. அப்பவே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணலாமா நினைச்சிருக்காங்க, ஆனா வெளியேறல, அந்த வீட்டுல தான் இருந்திருக்கிறாங்க. இந்த வீடு எப்படி இவங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, செசிலியா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட மூத்த கணவர் அவரை டிவோர்ஸ் பண்ணதுக்காக ஜீவனாம்சமா இந்த வீடை கொடுத்திருந்திருக்கிறாரு. மார்ச் 31 அன்னைக்கு நைட் தான் இந்த சம்பவம் நடக்கவே ஆரம்பிச்சு. அங்க நெல் மணி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏரியால இருந்து ஏதோ மாதிரி வினோதமா சவுண்ட் வந்துருக்கு. உடனே ஆண்ட்ரூஸ் போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே அவர் கொஞ்ச நேரத்துல அலறாரு. இதை கேட்ட செசிலியா வேகமா அங்க போயிருக்கிறாங்க.
அவங்களும் அலறாங்க. இவங்க 2 பேரும் அலற சவுண்டை கேட்டு அவங்களோட மக விக்டோரியாவும் அவங்களோட சின்ன பொண்ணு சின்ன சிசிலியாவும் வேகமா போறாங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னா, மண்வெட்டி இருக்குல்ல, அந்த மண்வெட்டியை வச்சு எல்லாரோட தலைகளையும் அடிச்சே இது பண்ணிருக்காரு. எவ்வளவு ப்ரூட்டலா இந்த கொலையை பண்ணியிருக்காரு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதோட நிக்கல, வீட்டுக்குள்ள போய் அங்க தூங்கிட்டு இருந்த வேலைக்காரம்மா மரியாதையும் இதே மாதிரி அடிச்சே கொண்டிருக்காரு. இதுவரை நடந்ததா கூட சரி, நீ ஏதோ ஒரு வகையில ஏத்துவேன். ஆனா 2 வயசு சின்ன பையன், ஒண்ணுமே தெரியாத சின்ன பையன், பச்சை குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாத வயசு, அந்த பையனையே அதே மாதிரி மண்வெட்டியை வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்த இடத்துலயேவும் எல்லாரையும் அடிச்ச மாதிரியே அடிச்சு கொண்டிருக்காரு. இதோட நிக்கல, கொலை பண்ணிட்டு 3 நாள் அதே வீட்டிலேயே தங்கி இருக்கிறாரு. அந்த 3 நாளுமே அடுப்பை பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த காலத்துல மண் அடுப்பு இருக்கும், அது மேல அந்த புகையெல்லாம் வெளியே போறதுக்காக சிம்னி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அந்த சிம்னில இருந்து டெய்லி புகை வந்துருக்குது. எல்லா மாடு ஆடு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு இருந்திருக்கிறாரு. வீடையும் தூத்து கிளீனா வச்சிருந்திருக்கிறாரு. கொலை பண்ண அந்த பிணங்களும் அந்தந்த இடத்துலயே தான் இருந்திருக்குது. அப்படி இப்படி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அங்க இருந்த சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணு 4 நாளா ஸ்கூலுக்கு வரல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து யாருமே எடுக்கல. பக்கத்து வீட்டுக்காரர் உள்ள போய் பாக்குறாரு. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி கொலை பண்ணி சடலமா கிடந்ததை பார்த்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்து இந்த உடல்களை எல்லாம் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் பார்த்தா உடனே அதுன்னு போறாங்க. சின்ன பொண்ணு 7 வயசு பொண்ணு சொன்னோம்ல, செசிலா, அந்த பொண்ணு அடிபட்டும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உயிரோடு இருந்திருக்குது. அந்த வலியை தாங்க முடியாம அதோட தலைமுடியை அதுவே பிரிச்சிருந்துருக்கு. எவ்வளவு கொடுமை இல்ல? ஓகே 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 இந்த கேஸ் இப்ப வரைய முடிக்கப்படல. அந்த கொலை பண்ண கொலைகாரன் யார் அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த கேஸ் நிரூபிக்கப்படாததுக்கான முக்கிய கொஞ்சம் காரணங்கள் என்னன்னா, எல்லா மக்களும் ஒரு சில பேர்லாம் அந்த வீட்டுக்கு போறதும் வரதுமா இருந்திருக்கிறாங்க. அங்க இருந்த ஆதாரங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா பனிக்காலம் அப்படிங்கிறதுனால தடயங்கள் எதுவும் கிடைக்காதனாலதான் இன்ன வரைக்கும் 100 வருஷமா இந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. முதல் தியரி என்னன்னா, அது வேர்ல்டு வார் 1 நடந்த காலகட்டம். அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு சோல்ஜர் ஒரு ஆள் வந்து தப்பிக்கிறதுக்காக சர்வே பண்றதுக்காக இவங்களை கொண்டுட்டு இந்த வீட்டுல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது தியரி, அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த வீட்டை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க, அவரே பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாம் அப்படியே இருந்திருக்குது, எதையுமே எடுக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ் இன்ன வரைக்கும் முடியாம இருக்கிறதுக்கு உங்களோட காரணமா என்ன சொல்றீங்க? நான் சொன்ன தியரிஸ்ல எந்த தியரி நம்பும்படியா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டா பல மிஸ்ட்ரி சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்குற வர உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் மனோஜ்குமார். பை பை.